எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 51ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே பக்க எண் 948. நான் உங்களுக்காக இந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வற்றளவும் அதன் ஊற்றை சுவரளவும் பண்ணுவேன் என்பதாக. கரம் தட்டி தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிற வாக்குத்தத்தம் இதுவே. இந்த வாக்குத்தத்திலே ஆண்டவர் என்ன செய்வேன் என்று சொல்கிறார் என்பதை வாசிக்கும் போதே கவனித்திருக்கலாம். இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வற்றளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன் என்பதாக. ஆமென். இந்த மாதத்தில் மையப்படுத்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், என் ஜனமே உனக்காக நான் என்ன செய்வேன், வழக்காடுவேன் என்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேதத்தில் பல பகுதியிலே நாம் தியானிக்கும் போது அவருடைய ஜனத்திற்காக தேவன் வழக்காடுகிறவராய் இருக்கிறார் என்பதை நம்ம அறிய முடியும். ஆமென். ஆமென். இந்த மாதத்துக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும் போது தேவன் இந்த பகுதியை மிகவும் ஆழமாய் என் மனதிலே இதை வைத்தார். இப்பதான் தைரியமா உங்க தேவ சமூகத்தோட கிருபையை பிடித்துக் கொண்டு அவருடைய ஒத்தாசையோடு உங்கள் மத்தியில் இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் முன்பாக முன்மொழிகிறேன். கருமையான தேவ ஜனமே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தேவன் அறிவார். ஆமென். அருமையான தேவ ஜனமே, இந்த மாதத்திலே எனக்கு யார் உண்டு, என் சூழ்நிலை மத்தியில் எனக்காக வழக்காட யார் உண்டு என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதத்துடைய முதல் தினத்திலே அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஆன்லைன்ல ஆராதனையில் இந்த இணைந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், நான் உனக்காக என்ன செய்வேன், வழக்காடுவேன் என்பதாக. ஆமீன் சொல்லுங்க சத்தமா. 3 விதமான நிலைகளிலே இருக்கிற ஜனத்திற்காக தேவன் வழக்காடுகிறார் என்பதை வேதத்திலே நாம் காண முடியும். இன்னும் வேதத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் நிதானமாக தியானிக்கலாம். இன்றைக்கு மிகவும் சுருக்கமாக 3 நிலையில் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் வழக்காடுகிறார் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். எந்த சூழ்நிலை மத்தியில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வழக்காடுகிறார். முதலாவது கவனிச்சீங்கன்னா, பொல்லாத சத்துருவின் மரணக்கண்ணிலிருந்து அவருடைய ஜனத்தின் ஜீவனை காக்க தேவன் வழக்காடுகிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது, பொல்லாத சத்துருவின் ஆவினால் நிறைந்த மனிதனுடைய சகல கட்டிலிருந்தும் விடுவிக்க தம் ஜனத்திற்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். 3வது, தம் ஜனத்தின் முன்னேற்றத்தை பாழாக்க நினைக்கிற, அழிக்க நினைக்கிற சத்துருவின் எண்ணங்களுக்கு நீங்களாக்கி ஒரு ஜனத்திற்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, அவருடைய ஜனமா இருந்தா போதும். அந்த 3 முக்கியமான இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க, நீங்களாக நமக்கு மறுவாழ்வு தரவ, நம்மை மேலான பாதை நடத்துவதற்கு அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்